காசு நிப்பாட்டப்பட்டது. அந்த முதல் ஒதுக்கின ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கின 1200 பவுன்கள் அந்த காசு இந்த UK பேங்கில் எங்களுடைய சர்வீஸ் பேங்கில் இருக்கின்றது. அந்த காசை இந்த நிர்வாக சபை அதை காரணங்களே தண்ணீர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் குளங்களை கிளியர் பண்ணுறது அப்படியான வேலைகளை செலவழிப்பதாக டிசைட் பண்ணியிருக்கிறார்கள். சுகாதார வேலைகள் நீங்கள் இந்த கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுவரைக்கும் காலை அறுபது சபை 32 பேருக்கு கட்டாய் ஆப்ரேஷன் செய்திருக்கார்கள் மூளை ஆஸ்பத்திரியில். அந்த காசு முழுக்க வரசினியின் தேம்சதி ஒதுக்கின காசு தான் செலவழிக்கப்பட்டது. மற்ற அளவிலாக காரணம் ஆஸ்பத்திரியில் சின்ன திருத்த வேலைகள் நடைபெற்றன. பெரிய சும்மா பெயிண்ட் அடித்து அந்த கிளியர் பண்ணி கிச்சனை கிளியர் பண்ணி கொடுத்தது. மற்ற விஷயம் அவசர சிகிச்சை கட்டிடம் அது நாயன் திருநகரால் தான் கட்டப்பட்டது. முழு செலவும் அளவை பொறுத்திருந்தது. நாங்கள் அந்த காசை எடுத்து கொடுத்து சில டேக்ஸ் இதுக்காண்டி எடுத்து கொடுத்து நாங்கள் முழு செலவு நாயந்திரத்தின் தான் நடைபெற்றது. பாடசாலைகளை பொறுத்தவரை நாங்கள் கார்னர் ஹிந்தி குளத்துக்கு 2 ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒன்று இந்த கிரவுண்டுக்கு மண் கொட்டுறதுக்காண்டி 2 ஒரு 600 ரூபாய் கொடுத்துருக்கோம், 600 பவுன்ஸ் கொடுத்துருக்கோம். அது மண்ணு காசு இல்லை, அதுக்கு கொண்டை கொட்டுனதுக்காண்டியான டிரான்ஸ்போர்ட் செலவு. மற்றது அங்கே நவாஜா கொண்டு கொடுக்குறாங்க. நாங்கள் அங்கே காரை பழைய மாவட்டங்களை தொடர்பு கொண்டு விஞ்ஞான லைப்ரரிக்கும் மற்றது டிஜிட்டல் லைப்ரரிக்கும் மெயின் லைட் கனெக்ஷனுக்கு காசு 300 பவுன் எனக்கு சொல்லுவோம். அந்த கட்டிடம் வந்து NGOவில் தான் கட்டப்பட்டது. ஆனால் அந்த எலக்ட்ரிசிட்டி கொடுக்கப்படவில்லை. கவர்மெண்ட்டும் செய்யலை, அங்கே உள்ள ஆட்சியும் செய்யலை. அங்கே நவாஜா கொண்டு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அங்கே தொடர்பு கொண்டு அந்த காசை வழங்கியிருக்கிறோம். இந்த வேலை இன்னும் நடைபெறவில்லை, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். யாட்டப்பால் பொறுத்தவரை அதிகம் கொண்டு கொடுக்குறாங்க. அடிஷனல் இங்கிலீஷ் கிளாஸும் கம்ப்யூட்டர் கிளாஸும் ஆஃப்டர் ஸ்கூல் தான் நடக்கிறது. அதுக்கு உதவி கேட்டு நாங்கள் 50%, கனடா 50% காசு கொடுத்து அந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றன. பியாவில் பழைய மாணவர்கள் கொண்டு கொடுக்குறாங்க. சின்ன வேலைகள் செய்ய கொடுக்கப்பட்டன. மெலசில ஊடகம் திருத்தப்பட்டு அங்கு அந்த ஸ்டோரேஜும் சீட் அடித்து கொடுக்கப்பட்டது. சுந்தரமூர்த்தி வித்தியாலயம் நாங்கள் இந்த வருஷம் ஒரு வருஷம் கொடுக்க இல்லை. போன கமிட்டி கொடுத்த காசை அங்கு தங்கி இருந்தது. காலை அறிவிச்சவை 1500 பவுன் சுந்தரமூர்த்திக்கும் 1000 பவுன் பாலாவடை ஸ்கூலுக்கும் நாங்கள் அவையோட கதைச்சு அந்த காசை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த காசு இப்போ சுந்தரமூர்த்தியில் கிணறுகள் துப்புரவு செய்யப்பட்டு பாதிக்கப்படுகின்றன. பாலாவடையில் சின்ன சின்ன வேலைகள் கலாவுகளை போட்டு சின்ன வேலைகள் நடைபெற்றிருக்கின்றன. பேருந்து நிலையம் நாங்கள் பேருந்து நிலையத்தை இப்போ தொடர்ந்து ஓப்பன் பண்ணி மக்களுக்கு மக்கள் பாவனைக்கு விடப்பட்டுள்ளது. அதுக்கு நாங்கள் 8,500 பவுன் கிட்ட செலவழிச்சிருக்கின்றோம். வரை சொல்லி டீட்டெயில் பற்றி மற்றது குமார்